என்னது பிக் பாஸ் அல்டிமேட் ஸ்டார்ட் ஆக போதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுலேருந்தே இந்த ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா சர்க்குலேட் ஆயிட்டு தான் இருக்கு. சரி இது ஒரு பயங்கரமான ரூமரா இருக்கும். இத பத்தி நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அத இக்னோர் பண்ணிட்டு போனா, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பயங்கர கான்ஃபிடென்ட்டா நெறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நெக்ஸ்ட் மந்த்ல வந்து ஒரு 3 வீக் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அண்ட் யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட்ஸா இருப்பாங்க அப்படின்றது முதற்கொண்டு ஒரு லிஸ்ட்டெல்லாம் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. சரி ஓகே இது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பேசிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017ல உங்களுக்கு பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆச்சு தமிழ்ல. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 சீசன் முடிஞ்சோனே 2022ல தான் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1 வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அதில என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த புதுசா ஆட்கள்லாம் உள்ள எடுக்க மாட்டாங்க. இந்த இதுக்கு முன்னாடி இந்த 5 சீசன்ல வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அதிலருந்து கண்டஸ்டன்ட்ஸ பிக் பண்ணி பிக் பாஸ் அல்டிமேட்ட மறுபடியும் வந்து விளையாட வச்சாங்க. ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னொரு ஒரு 5 சீசன் போயிட்டு மேபி பிக் பாஸ் சீசன் 10க்கு அப்புறமா வந்து அல்டிமேட் சீசன் 2 வரலாமோ அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு 3 சீசன் தானே வந்திருக்கு. ஸோ அதுலேருந்தே கண்டஸ்டன்ட்ஸ் எடுத்து உள்ள போடுவாங்களா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் எனக்கு இருக்கு. சரி ஓகேங்க. இப்ப இது உண்மை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, யாரெல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாயா இல்லன்னா பூர்ணிமா வருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து நம்ம இந்த சீசன்ல இருந்த தர்ஷிகா வருவாங்க. அண்ட் தனலட்சுமி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் ஷிவின், விசித்ரா, சோம், சிபி, அபிஷேக், ஆர்னவ், சுனிதா, நிக்சன், அக்ஷரா, யுகேந்திரன், ஏடிகே, கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வேளை அல்டிமேட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இவங்கலாம் தான் உள்ள வருவாங்க அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ தெரிலங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அஃபிஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் இப்போ தான் பயங்கரமா வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேல போயிட்டு முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு பிக் பாஸ் அல்டிமேட் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஓகேவா? நீங்க இன்ட்ரஸ்டடா? இல்ல ஐயோ! அப்பா ஆள விடுங்க. நம்மளாலலாம் திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. போன பிக் பாஸ் அல்டிமேட்ல பார்த்தீங்கன்னா, பாலாஜி அவர் வின் பண்ணியிருப்பாரு. அண்ட் ரன்னர் அப் பார்த்தீங்கன்னா, நிரூப் வந்திருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி இப்ப நான் தான் இந்த லிஸ்ட் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ்ல யார் வந்து உங்களுக்கு ஒரு வேள வின்னரா வருவாங்க, ரன்னரா வருவாங்கன்னு தோணுது அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. என்ன சீசனே ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. நீங்க என்ன இந்த கேள்விலாம் கேட்குறீங்க அப்படின்னா, சும்மா கேட்போம். ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ சும்மா நம்ம வந்து கேட்டு ஒரு ஃபன் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட்ல வந்து பிரதீப் வரப்போறாரு அப்படின்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. நெறைய பேர் நெறைய விதமான நியூஸ வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது நடக்குதா இல்லையான்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இது ஒரு ஷார்ட்டான வீடியோ. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.